இறையன்பு அவர்களின் 100 சிறந்த பொன்மொழிகள். தன்னுடையது என்று ஒருவன் சொல்லிக்கொள்ளக்கூடியது அவனது உழைப்பு மட்டுமே. முயல்கள் தூங்குவதாலேயே பலர் தங்களை வெற்றி பெற்றவர்களாக பலர் கருதுகின்றனர். போலிகளை பார்த்து பார்த்து உண்மையின் மீதே நமக்கு சந்தேகம் வந்துவிட்டது. மரங்கள் நினைத்தன, மனிதர்கள் ஏன் நம்மை கொண்டு சிலுவைகள் செய்கிறார்கள்? ஏன் இன்னொரு இயேசுவை செய்யக்கூடாது? எந்த சிற்பத்திலும் கையெழுத்து இல்லை. சிற்பத்தின் தனித்தன்மையே அதன் கையொப்பம். மற்றவர்களை அவமானப்படுத்தும் போது நாமும் அவமானப்படுகிறோம். தடுமாறி தடுமாறி வழி கேட்டு நடந்தவனுக்கு பாதை மறப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் சரி என சொல்பவர்களே சராசரி. சிறந்த நிர்வாகம் செக்குமாடுகளே அல்ல, ஜல்லிக்கட்டு காளைகளை கொண்டது. ஓய்வு என்பது ஒன்றும் செய்யாமல் இருப்பதல்ல, ஒன்றிலிருந்து இன்னொன்றைச் செய்வது. அறிவால் ஒருபோதும் அடுத்தவர் வலியை உணர முடியாது. கலியிடமிருந்து காப்பாற்றப்பட்டது தெரியாமல் கோழி மிதித்ததே குற்றம் சொல்கின்றன இன்றைய குஞ்சுகள். தற்பெருமை பேசாதவனே தகுதி உள்ளவன் ஆகிறான். வெட்டும்போது மரம் மௌனமாக இருப்பதாலேயே அதற்கு வலிக்காது என்று பொருளல்ல. நீர் தூய்மைப்படுத்தும் போது தான் அழுக்காகும். நெருப்பு மட்டுமே தூய்மைப்படுத்தும் போது அழுக்கடையாமல் இருப்பது. மூச்சு பிடிக்காமல் முத்துக்குளிக்க முடியாது. பழியை தாங்குபவனே வழியை காண்பிக்கிறான். பந்தயத்திற்காக பறப்பதில்லை பறவைகள். வாசித்தவற்றில் மறந்து போக எது மீதம் இருக்கின்றதோ அதுவே கல்வி. கசக்கியவனுக்கும் மனம் கொடுக்கிறது மலர். காளான்கள் எப்போதும் ஆலமரத்தை விட சீக்கிரம் வளர்கின்றன. இறைமை கொடுத்த 2 பெரிய வரங்கள் ஞாபக சக்தி, மறதி. கோபம் வராதவாறு முதிர்ச்சியுடன் நடந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம். எழுத்தாளன் எழுத்தை விட மேன்மையாக இருக்க வேண்டும். மனம் என்பது சிந்தனைகளின் தொகுப்பு. எதை வளைக்க முடிகிறதோ அதை உடைக்க முடியாது. எது தாழ்ந்திருக்கின்றதோ அது நிறைந்திருக்கிறது. குழந்தைகள் கோபப்படும்போது அழகாக இருப்பதற்கு காரணம் அது இயல்பாகவும் நேர்மையாகவும் இருப்பதனால். உண்மைக்கு இருக்கிற ஆற்றல் அது அனைத்தையும் எரித்து வெளிப்படுத்தும். பதற்றம் நாம் செய்யும் செயலை நீர்த்துப் போகச் செய்கிறது. எதிலும் முழுமையாக அக்கறை செலுத்தாத தன்மைதான் கவனக்குறைவு. நேரத்தை சரியாக திட்டமிடுபவன் பதற்றப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையை காட்டிலும் வலிமை வாய்ந்தது அன்பு. ஒரு பொருளுக்காக காத்திருப்பது தவம். பொறுமை வேண்டும், பக்குவம் வேண்டும், தெளிவு வேண்டும். நாம் எரிந்த அம்புகள் நம்மை நோக்கியே திரும்புகின்றன. படகில் ஒரு ஓட்டையின் மூலம் நுழைந்த நீரை இன்னொரு ஓட்டையின் மூலம் வெளியே அனுப்பிவிட முடியாது. பதுக்கி வைக்கும் அறிவுதான் தவறான திசையில் தடமாறிச் செல்கிறது.
சமயோசித புத்தி என்பது நேரத்திற்கு தகுந்த அறிவு. நாம் எதை தருகிறோமோ அதுவே பன்மடங்காக திரும்பி வருகிறது. நீ எதை தருகிறாயோ அதுதான் உன்னுடையது. நமது வேகம் என்பது பகவத்கீதை படிக்கும்போது கிருஷ்ணர் கதவை தட்டினால் கூட திறக்க நேரமில்லை. நாம் ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படி செலவழிக்கிறோம் என்பதே விழிப்புணர்வு. வெண்மை என்பது நிறமல்ல, நிறங்களின் தொகுப்பு. பட்டாம்பூச்சி வயோதிகத்தில் அழகு, வாலிபம் அசிங்கம், முதிர்ச்சியே பூரணமானது. ஒரு நீளமான காவியம் கூட ஒரு எழுத்தில்தான் ஆரம்பமாகிறது. ஒரு கடல் கூட ஒரு துளியில்தான் ஆரம்பமாகிறது. ஊக்கம் இருப்பவன் உன்னதங்களை செய்கிறான், உலகை ஆள்கிறான். பயம் நம்முடைய சிந்தனையை மழுங்கடிக்கிறது, நம்முடைய ஆற்றலை குறைத்து விடுகிறது. வரலாறு என்பது தழும்புகளை தடவி தவறுகளை திருத்திக் கொள்வது. எந்த நேரம் எது முக்கியம் என சரியான முடிவெடுப்பது நேர மேலாண்மை. ஒருவரை எக்கச்சக்கமாக புகழ்ந்து காலி செய்துவிடும் வழக்கம் நம்மிடம் உண்டு. கோபம் ஒரு நொடி மட்டுமே முழுவீச்சில் இருக்கும். அதை பொறுப்பதே கோப மேலாண்மை. புலியை பூனை போல் நடத்தினால் அது பூனையாகிவிடும். புத்திசாலிகள் பூனையை புலியாக்குவார்கள், அவசரக்காரர்கள் புலிகளை பூனையாக்குவார்கள். போட்டியாளர்கள் நமக்குள் வந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள். மேலாளர்கள் தங்களிடம் பணிபுரிபவர்களை மட்டமாக நடத்தி தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்கிறார்கள். எல்லா சாதனைகளை நிகழ்த்தியவர்களுக்கும் ஒரு நாளின் அளவு 24 மணி நேரம்தான். சாப்பிடாமல் இருப்பது ஒரு சின்ன தற்கொலை. ஒளியை மனிதன் நேசிப்பது அது மிகுந்த விரைவாக செல்வதால் தான். வேகம் விழிப்புணர்வை தின்றுவிடும். வலிகள் நிறைந்த மனம் எது நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள பழக்கப்படுத்திக் கொள்கிறது. நம்மை சுற்றி யாரை வைத்துக் கொள்கிறோம் என்பதே நம் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒருவனாக யோசித்தால் விருப்பு வெறுப்புடன் முடிவெடுக்க நேரிடும். அதிகமானவர்களுடன் ஆலோசித்தால் ஒருமை ஏற்படாது. மனிதனுடைய மேலாண்மை பண்பு அவன் நேரத்தை உருவாக்கத் தொடங்கிய போது உருவானது. மனித மனம் அடுத்தவர்கள் மட்டுமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. மனிதன் விலங்குகளை விட பேராற்றல் மிக்கவன் ஆனதற்கு காரணம் அவனது நேரத்தை பற்றிய உணர்வு. 1000 நல்ல எண்ணங்களை விட ஒரு நல்ல சொல் மேலானது. சொற்கள் செய்யாததை செயல்கள் செய்யும். செயல்கள் மூலமாகத்தான் பெரிய உண்மையை விளங்கச் செய்ய முடியும். சாதகமற்ற சூழலையும் சாதகமாக மாற்றுவதுதான் ஞானிகளுடைய வழி. இலக்கியங்கள் நம்மை வெறுப்பிலிருந்து அன்புக்கு அழைத்து செல்கின்றன.
பழக்கமான பாதையில் சென்றால் அது சுற்றுப்பயணம், புதிய பாதையில் சென்றால் அது சாகச பயணம். புதிய பாதையில் சென்றால் அது சாகச பயணம். அதனால் நாம் பலருக்கு வழியை ஏற்படுத்துகின்றோம். வேகம் முக்கியமல்ல, சரியான இலக்கே முக்கியம். தியானம் என்பது உணர்வுகளை நெறிப்படுத்துவது. 1000 சொற்களை விட ஒரு செயல் மேலானது. அறிவை தாண்டி சிந்திக்கும் போதுதான் நாம் விடை காண முடியும். உற்று நோக்கும் போதுதான் எதையும் துல்லியமாக அறிய முடியும். எல்லா புதிய சிந்தனையும் மரபிலிருந்து ஊற்றெடுப்பவை. உணவு உண்பதற்கு பசிக்கிற நேரமே சரியான நேரம். கண்டிக்கும்போது கண்டித்தும் தண்டிக்கும்போது தண்டித்தும் வழிநடத்துபவரே தலைமை பண்புக்கு உரியவர். சவால்கள் நமது சக்தியை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள். நல்ல தலைமை தன்னிடமிருந்தே தொடங்குகிறது. சுய ஒழுக்கம். கால வரையளவு நிர்ணயிக்கப்படும் போது எந்த ஒரு பெரிய முயற்சியும் எளிதில் சாத்தியப்படுகிறது. வழக்கமாக சிந்திப்பதுதான் வசதியாக இருக்கிறது. தர்க்கம் என்பது ஒரு கோணத்தில் சிந்திப்பதால் உருவாவது. பக்கவாட்டு சிந்தனை தான் பக்காவான சிந்தனை. விடை வினாவில் இல்லை, விடுப்பவர்களிடமே இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் நேரடியான ஏமாற்றங்களையும் அதிர்ச்சிகளையும் தாங்குவதில்லை. புதியன செய்வதற்கு நிறைய சிந்திக்க வேண்டும், திட்டங்கள் வகுக்க வேண்டும், மனத்தயாரிப்புகள் தேவை. கசப்பை மறக்கத் தெரிந்தவனுக்கும் களிப்பை துறக்கத் தெரிந்தவனுக்கும் கவலைகள் இல்லை. சரியான மண்ணில் விழாவிட்டால் எத்தனை வீரியமிக்க விதையும் காரியத்திற்காகாது. பூக்களுக்கு வலிக்காமல் தேனெடுக்கும் வித்தை போல் கல்வி போதிக்கப்பட்டால் எல்லோரும் கல்வியை நேசிப்பார்கள். விழிப்புணர்வு நம்மை இறைமையால் நிறைத்து கொள்ளும் போது நிகழ்கிறது. அதுவே பக்தி. கடவுள் என்பது வடிவமல்ல, தன்மை. புத்தகத்தையும் பணத்தையும் சேர்க்க ஆரம்பித்து விட்டால் நிறுத்த மனம் வராது. சாதிப்பவர்கள் பெரும்பாலும் மௌனம் சாதிக்கிறார்கள். அடிக்கடி எடை பார்ப்பவன் இளைப்பதில்லை. கல்வி என்பது தன்னை உணர வைக்கும் சாதனம். விழிப்புணர்வுள்ளவனின் நடைகூட நடனமாடும். பொருளில்லாத பொருட்களால் நிரம்பி வழிகின்றன சில இல்லங்கள். தராசுகள் எடையை நிர்ணயிக்குமே தவிர தரத்தை அல்ல. சிந்தனை திணிப்புகளை தூக்கி எறிவது கடினம். முழுமையான வெற்றி என்பது நம் வெற்றியால் மானிடத்திற்கு என்ன நன்மை கிடைத்தது என்பதுவே.